வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது டிசம்பர் மாதம் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் மாதம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? யோசிச்சு சொல்லுங்கள். டிசம்பர் மாதம்னா கிறிஸ்மஸ் வருது இல்லை. டிசம்பர் மாதம்னா குழு கொடுக்குறேன் 12 என்ன ஞாபகம் வந்துருச்சா? நம்ம தலைவரோட பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எப்பயுமே ரஜினி சாரை வந்து ரஜினி அங்கிள் தான் சொல்லுவேன். ரஜினி அங்கிள் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் ரஜினி அங்கிள் தான் சொல்லுவேன். என் பையன் ரஜினி அங்கிள் வந்து தாத்தா அப்படின்னு தான் சொல்லுவான். உங்களுக்கு தாத்தா யாருடா அப்படின்னு கேட்டேன்னா ரஜினி அங்கிள் தான் என் பையன் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ரஜினி அங்கிளோட பர்த்டேன்றதுனால நம்ம ரஜினி அங்கிளுக்கு பர்த்டே விஷஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ நான் வாழ்த்த வயதில்லை எனக்கு, அதனால் அவரை நான் வணங்கிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே டு யூ ரஜினி அங்கிள். இந்த வீடியோவை நான் ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களுக்கும் டெடிகேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அனைத்து உலக ரஜினி ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ரஜினி அங்கிள். யாருக்கு நல்ல தாய் தகப்பன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பணக்காரவங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் ரொம்ப சோதனை கொடுப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். வாழ்க்கையில் பயம் இருக்கணும், ஆனால் பயமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. யார்கிட்ட நீ தோத்த? பெத்த தகப்பன்ட்ட, வளர்த்த தாயிட்ட, கட்டின புருஷன்ட்ட. பணம் அளவோடு இருந்தால் அது நம்மளை காப்பாற்றும். பணம் அதிகமாக இருந்தால் அதை நம்ம காப்பாற்றணும். அடுத்தவங்களோட பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் ஆசை வைக்கவே கூடாது. வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. ஆசைதான் மாயே, ஆசைதான் சாயா, எல்லாம் மாயா. பொண்ணு பெண்ணு மண்ணு எல்லாம் சாயா மாயா. பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. அது ஏன் நண்பர்களை விட்டாங்கன்னு தெரில. நான் சொல்கிறேன், மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம்தான் தெய்வம். சாகிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகம் ஆகிடும். சந்தோஷம்தான் முக்கியம். கோபத்தோடு எழுவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். தண்ணீரை கூட சல்லடையில் அழலாம், அது பனிக்கட்டியாகும் உறையும் வரை காத்திருக்க வேண்டும். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. மனசில் சந்தோஷம் இருந்தால் எங்கே இருந்தாலும் சந்தோஷம்தான். மனசில் சந்தோஷம் இல்லைன்னா எங்கே இருந்தாலும் சந்தோஷம் இல்லை.